அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மில்லா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களுமே நல்லா இருக்கோம். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீஃப் சமோசா பார்க்க போகிறோம். அது நம்ம வீட்டிலையே தயார் பண்ணுறது தான். இப்போ நான் அதை மைதா மாவில் தான் பண்ணியிருக்கேன். கீமா பீஃப் எடுத்து பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி வாங்க, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து, கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இது கூட ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீமாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் உப்பு, எண்ணெய் ஊற்றி, பச்சை தண்ணி ஊற்றி தான் பிணைஞ்சிருக்கேன். சாதாரணமாக பிணைஞ்சி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது சப்பாத்தி மாவு பதம் வந்துருச்சு. இதை என்ன ஷேப்புக்கு வேணுமோ தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல மைதா மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதுலேயும் செஞ்சு காட்டுறேன். கோதுமை மாவையும் அதே போல் உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி, பச்சை தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கப்பில் கொஞ்சோன்னு ஆட்டா மாவு எடுத்து அதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி கரைச்சி எடுத்துக்குவோம். ஏன்னா ஸ்டஃபிங் ஒட்டுறதுக்காக நான் இதை ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாவை நமக்கு தேவையான அளவு தேய்ச்சி எடுத்துக்கிட்டு, நமக்கு விருப்பமுள்ள சமோசா கட்லரில் வச்சு கட் பண்ணி உள்ள ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிக்கலாம்.
நான் இப்போ இந்த ஷேப்பு சமோசா கட்லர் எடுத்திருக்கேன். அதை நம்ம தேய்ச்ச மாவு அதில் வச்சு ஸ்டஃபிங் உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு பேஸ்ட்டை இது ஓரமெல்லாம் இப்போ அப்ளை பண்ணி நல்லா ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கோதுமை மாவில் செஞ்சது என்ன சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த மோல்டெலாம் அழகாக வந்திருக்கு, ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. இது மைதா மாவு நல்லா மெல்லிஸாக உருட்டி எடுத்துக்கிட்டு இதை ரோல் ஷேப்பில் வச்சு செஞ்சுருக்கோம். இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சூப்பரான 2 வகை சமோசா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.